வாங்க போகலாம் நண்பர்களே. ஒரு 4440 ஒரு நண்பருக்கு டிரைவர் போர்டு மட்டும் ஒரு 10 பீஸுங்க. வித்தவுட் ரெகுலேட்டரு, வித்தவுட் கண்ட்ரோலு, போர்டு ப்ளஸ் அலுமினியம். ஒரு கஸ்டமருக்கு 10 பீஸு ஆர்டரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா 7297 நம்மளுடைய போர்டில் இது 2.0 TDA 2.0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் ஒரு 5 டிரைவர் போர்டும், அதுக்கடுத்து TDA 7297லேயே மினிங்க. இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி கூடிய போர்டு. இது டிரைவர் போர்டாக கேட்டால் கிடைக்கும். மோஸ்ட்லி ஒரு 10 போர்டாக கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடைக்கும் நண்பர்களே. இது ப்ரொஃபைலில் ஆர்டர் பண்ணுறேன், எடுத்துக்கலாம். இது ரொம்ப நாளாக நான் ஆட் பண்ணாமே இருக்கேன், என்னோடய பர்சனல் யூஸுக்காக போட்டேன். குறைஞ்சபட்சம் 500 BCB இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக தான் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஐசி போட்டும் இருக்குது, ஐசி எல்லாமே இருக்குது. அது எந்த மாதிரினா, இந்த மாதிரி ஐசி போட்டு ஆட் பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி டிரைவர் போர்டு மட்டும் ஆட் பண்ணலாமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா 2 விதமாகவும் நான் ஆட் பண்ணிடுறேங்க. ஏன்னா இதில் கட் போர்டுன்றதுனால ஹீட் சிங் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட எங்கே இருக்க ஹீட் சிங் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நண்பர்களே. அது மாதிரி கொடுத்துருக்கேன். அதே கஸ்டமரு ஊறுகாய் மாதிரி எல்லாத்துலேயும் 2 எடுத்திருக்காரு. கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா டிடி போர்டு, ரெகுலேட்டர் ஒயரு, 50K பவர் சப்ளை, B-50K. இதில் ஒரு 6 பீஸு ஹெவி ரெகுலேட்டர் ஒயரு, 6 பின்னில் ஹெவி. இது ஒரு 2 பீஸு எக்ஸ்ட்ரீம் ஆம்போட மினி பக்கன் நோட்ரு, 5.1 ப்ரோலாஜிக்கு, மெட்டல் டையோடு போடுற மாதிரி 2 கெப்பாசிட்டர் 10,063 வோல்ட் போடுற மாதிரி ஒரு 2 PCB. 3Nix பிராண்டோட மெட்டல் டையோடு ஒரிஜினலு, ஸ்க்ரூ கிட்டு. அதுக்கடுத்து வால்யூம் கண்ட்ரோல் PCB. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்ட்ரோல் சென்சார் போர்டு. டுடே ஆர்டர் நண்பர்களே. ஏதோ ஒரு பின்கோடுக்கு கொரியர் போடணும், ஏதோ ஒரு பின்கோடு கொரியர் போடணும், இது ஒரு பின்கோடு கொரியர் போடணும். அடுத்து இது ஒரு பின்கோடுக்கு ஒரு ஆட்டோ 2.1 ஃபுல் கிட்டு நண்பர்களே. இது ஃபுல்லாகவே பேக் பண்ணியாச்சு. ஏன்னா இதெல்லாம் மதியமே பேக் பண்ணி வச்சுட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 கொரியர் டிஸ்பேட்ச் நண்பர்களே. நம்ம கோயம்புத்தூர் மோகன், அவர் பேர் கோவை மோகனா, கோவை மோகனுக்காக ஒரு 2.1 லெஃப்ட்டு ரைட்டு நல்லா ஹெவியாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஹெவியாக போடுற மாதிரி நல்ல ஒரு பவர் ஆம்ப்பு 10 லூப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். அவருக்கு எல்லா மெட்டீரியலும் ரெடி ஆயிடுச்சு. கேபினெட்டெலாம் ஓட்டையை போட்டு வச்சாச்சு. இந்த பனானா சாக்கெட்ஸ்க்காக வெயிட்டிங் நண்பர்களே. அவ்வளோதான், அவருக்கு ஓட்டையை கீட்டை எல்லாம் போட்டாச்சு. இந்த போர்டு நான் இன்னும் ரிவ்யூ கொடுக்கல. அதாவது நம்ம நண்பர்களுக்கு இது என்னன்னு சொல்லி நான் கொடுக்கவே கிடையாது. இது 7265 ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் நண்பர்களே. இதை நான் வீடியோ போடுறேங்க. ஆக்சுவலி இது PCB ஸ்டாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நண்பர்களே, எல்லா மெட்டீரியலும் ஸ்டாக் இருக்குது. ஆனால் இந்த போர்டை உருவாக்கி நம்ம மக்களுக்கு வெளியில் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா எவ்வளோ வேலைகள் பெண்டிங் கிடக்கு அப்படின்றது தான் நம்ம மக்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், பாதி காம்பனன்ட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கு. இது ஏன் இந்த மீதி ஒர்க்கு எடுக்காமல் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சில ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் பார்த்தாகணும். இந்த ஜம்பர்ஸ்லாம் நான் தான் போட்டு கொடுக்கணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன்லாம் ஒரே இடத்த கொண்டு வந்திருக்கு நண்பர்களே. இதுதான் அந்த PCB. கிட்டத்தட்ட ஒரு 100 PCB கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கேன். வித்து பவர் சப்ளையோட 1202ல் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 5 சேனல் போர்டு தான் இது. 8 இன்ச்சு ஊஃபர் நல்ல ஒரு குவாலிட்டியாக 8 ohmஸில் யூஸ் பண்ணும்போது இதனோட அவுட்புட்டு வேறு மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் இது ரெடி பண்ணி, ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடையை சுட்டு காமிச்சா தான் நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கு விளக்கம் புரியும். சுட்டு காமிக்கிறேன். நானே ஒரு வடையை சுட்டு காமிச்சா தான் நம்ம நண்பர்கள் கூடி சீக்கிரம் அவங்களே கூட வடை சுடுவாங்க. இதில் ஆன் பண்ணும்போது இந்த டிப்பு டப்புன்ற சவுண்டு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் தான் 7265ல் அந்த சவுண்டு வரும்.
நீங்கள் டூயல் பவர் சப்ளையில் நான் கொடுக்கறதுனால இதில் நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தாராளமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதுக்கு வந்து 12 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியரில் யூஸ் பண்ணணும் நண்பர்களே. இது மாதிரி தனியாக யூஸ் பண்ணும்போது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறையாக இருக்கும். நான் ஒரு ஆம்ப் வந்து பண்ணி காமிக்கிறேன் நம்ம மக்களுக்கு. ஏன்னா அது மாதிரி இது ஒரு ஆம்பாக பண்ணி ரிசல்ட்டை நம்ம மக்களுக்கு காமிச்சா தான் கம்பல்சரி வந்து பிடிக்கும் நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம சென்னை காரோட ஆம்ப்ளிஃபையர் வந்து கீழே இருக்குது. அவருதையுமே ஹோல்ஸ் போட்டாச்சு. 100 வாட்ஸு 2.1 ஆம்ப். இப்போ இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஃபாஸ்ட் மூமெண்ட். ஓகேங்களா? சரி, நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரை வந்து பண்ணி ரிசல்ட்டு டூயல் பவர் சப்ளையில் காமிக்கும் போது தான் ஆக்சுவலி வந்து என்ன நினச்சிக்கிறாங்க நண்பர்கள், ஐசி சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இருக்கக்கூடியது ஹோமில், வண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எடுக்கிறதுக்கு தவற மாதிரி தவணும். வீட்டுக்குள்ளே ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் போகணுன்றத நம்ம நண்பர்கள் ஒரு பிராண்டட் ரேஞ்சுக்கு யோசித்தாலே கம்பல்சரி நம்ம வந்து ஒரு ஆம்பு திருப்தியாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஆடியோவை இன்றைக்கி கெயின் பண்ணி விட்டுறாங்க, ஸ்பீட் பேக் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்படின்னும் போது வந்து ஆம்பு கத்த ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், நாளடைவில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாகாயிரும். அதோட ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்ற அளவுக்கு ஆம்ப்ளிஃபையருக்கு ஆயிடுச்சு நண்பர்களே. என்ன விதிவிட்ட சோதனை இது. வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2.1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ரிவர்ஸ் ஃபார்வேர்டில் வந்து லைனை தூக்கி அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வண்டியில் ஃப்யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ ப்ராப்ளம், புகையாக வருதுன்னு சொல்லி அமுச்சிருக்காங்க. என்ன புகை வந்திருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். பாவம், ஒரு 5 நாளாக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தவறாக எடுத்துக்க போகிறாங்க. அதுக்கு தான் வீடியோஸில் காமிக்கிறேன். சென்னையிலேருந்து ஒரு நபர் அமுச்சிருக்காரு. இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு டைம் இல்லை, அதுக்காக தான் ஐ எம் வெரி சாரி நண்பர்களே. என் சுயநிலையை உங்களுக்கு நான் அதாவது சுயநிலையை நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை நம்பி நம்மளுக்கு வரவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் டைமே வந்து கொடுத்துட்ருக்கக்கூடாது. அவங்களுக்காக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் அனுப்பும், என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் நண்பர்களே. அவரோட ஆம்ப்ளிஃபையர் நாளைக்கு கொரியர் போயிடும் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணோம், இன்னும் ஒரு ஆம்ப்ளிஃபையர் எவ்வளோ நேரத்தில் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸலன்ட் காமிக்கிறேன் நண்பர்களே. இதுவுமே இந்த வாரத்துக்குள்ளே இந்த 2 ஆம்ப்ளிஃபையருமே கொடுத்தாகணும். கோவை மோகனுக்கும் இந்த வாரத்துக்குள்ளே கொடுத்தாகணும் நண்பர்களே. ஆக்சுவலி இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் போடுறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.